சமீப காலமா நெறைய பெண்கள் ரொம்ப நாளா அடிவயிற்றுல வலி இருக்கு டாக்டர். 2 வருஷமாவே இந்த வலி இருக்கு. கூடவே கால்ல மைல்டா வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு. ஸ்பைடர் வெயின்ஸ் மாரி அங்கங்க எனக்கு திட்டுக்கள் மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த மாரி பிரச்சனையோட பெண்கள் இப்ப நெறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி இந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும்போது அடிவயித்துல நல்லா வலி இருக்கு. அதே மாரி ரொம்ப நேரம் நின்னாலும் எனக்கு அடிவயிறு வந்து கனமாகுது, வலிக்குது. வயிறு உப்புசமாயிடுது. பீரியட்ஸ் அப்போ அந்த வலியோட அளவை வந்து சொல்லவே முடியல. பட் எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர். ஆனாலும் இந்த வலி எதனால வருது? ஸோ இந்த வலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துலலாம் எனக்கு அந்த வலிலாம் கிடையாது. இந்த டெலிவரிக்கு அப்புறமா தான் இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆனது. இப்போ ரொம்ப நேரம் நின்னு, அதுவும் ஒரு 2 மணி நேரம் நான் கிச்சன்ல நின்னேன் அப்படின்னா, என்னால இந்த வலியை வந்து தாங்க முடியல. இந்த கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேர் வர்றாங்க. அதுவும் டாக்டர் வந்து எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த வலிக்கான காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வலி சமீப காலமா நிறைய பெண்கள் ரொம்ப நாளா அடிவயிற்றுல வலி இருக்கு டாக்டர். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டேன். கர்ப்பப்பையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஓவரீஸ்லயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இந்த வலி தொடர்ந்து ரொம்ப நாளா இருக்கு. ஒரு 2 வருஷமாவே இந்த வலி இருக்கு. கூடவே கால்ல மைல்டா வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்கு. ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி அங்கங்க எனக்கு திட்டுக்கள் மாதிரி ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனையோட பெண்கள் இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வலி அப்படிங்கிறது ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு எழுந்திருக்கும் போது அடிவயிற்றுல நல்லா வலி இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்னாலும் எனக்கு அடிவயிறு வந்து கனமாகுது, வலிக்குது. அதே மாதிரி வயிறு உப்புசமாயிடுது. பீரியட்ஸ் அப்போ அந்த வலியோட அளவை வந்து சொல்லவே முடியல. பட் எல்லாமே நார்மலா இருக்கு டாக்டர். ஆனாலும் இந்த வலி எதனால வருது? ஸோ இந்த வலியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆரம்ப கட்டத்துலலாம் எனக்கு அந்த வலிலாம் கிடையாது. இந்த டெலிவரிக்கு அப்புறமா தான் இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆனது. இப்போ ரொம்ப நேரம் நின்னு, அதுவும் ஒரு 2 மணி நேரம் நான் கிச்சன்ல நின்னேன் அப்படின்னா, என்னால இந்த வலியை வந்து தாங்க முடியல. இந்த கம்ப்ளைண்ட்ஸோட நிறைய பேர் வர்றாங்க. அதுவும் டாக்டர் வந்து எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த வலிக்கான காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வலி இருந்தது அப்படின்னா, முதல்ல நம்மளோட அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வெயின்ஸ், இந்த வெயின்ஸில் வந்து ஏதாவது வெரிகோசிட்டி இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா கர்ப்பப்பை நார்மலாக இருக்குது, நம்மளுடைய ஓவரிஸ் வந்து நார்மலாக இருக்குது, கிட்னிஸில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நிறைய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் ஆல்ரெடி வீக்காக இருக்குது. நிறையா சி செக்ஷன் வந்து பண்ணுறாங்க. அடிக்கடி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்பண்டிசைட்டிஸ்க்காக ஒரு சர்ஜரி, அதே மாதிரி பித்தப்பையில் கல்லுக்காக ஒரு சர்ஜரி, இந்த மாதிரி மல்டிபிள் சர்ஜரிஸ் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய வெயின்ஸ், ஸோ இங்கே வெரிகோசிட்டி ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரு வலி இருக்குது. இதுக்கு வந்து கிரானிக் பெல்விக் கன்ஜெஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு டயக்னோசிஸ் நிறைய பேர் வந்து தவற விட்டுறாங்க. ஏன்னா இதற்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய தொப்பையை பற்றி பேசுனதுனால நிறைய பேர் வந்து இது ஒரு வகையான தொப்பை அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த தொப்பையை பற்றி பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்னால் வரக்கூடிய தொப்பை வித்தியாசமாக இருக்கும். தைராய்டில் வரும்பொழுது அது வந்து உடம்பு முழுவதுமே வந்து வெயிட்டு போடும். கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்கும்போது அது வேறு வகையான தொப்பையாக இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வர்றது வேறு வகையான தொப்பையாக இருக்கும். பட் இவங்களுக்கு நல்லா வலியோடு வந்து அடிவயிறு கனமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் வந்து அவங்க கணவன் மனைவி ஒன்றாக இருக்கும் பொழுதும் இந்த வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸோடு வர்றாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல எதனால் இது வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப காமனான ஒரு ரீசன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்கிற வார்த்தையை இப்போ நிறைய இடங்களில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதுலேயும் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட டாமினன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இரத்த குழாய்களோட சுவர்களை வந்து ரொம்ப மெல்லிஸ் ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரி மெல்லிஸ் ஆக்கும் பொழுது ரத்தம் வந்து அதிகமாக அந்த இடத்துல தங்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய வெயின்ஸில் எல்லாமே வெரிகோசிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ப்ரெக்னன்சி
கட்டத்தில், ஸோ இந்த ப்ரெக்னென்சி கட்டத்தில் அவங்களுக்கு அந்த பனிக்குட நீர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய வயிறோட அளவு ரொம்ப பெருசாகும்பொழுது இதனால் கூட வந்து அவங்களுக்கு அந்த பெல்விக் கன்ஜஷன் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மல்டிபிள் ப்ரெக்னென்சி இருக்குது, ஒரு 4-5 குழந்தைகளுக்கு மேலே வந்து இருந்தது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி ஃப்ரீக்வெண்ட் டெலிவரிஸ், ஸோ ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே அடுத்தடுத்து ஒரு 3 குழந்தைகள் அப்படிங்கிற போது இதனால் அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகி இதனால வந்து உங்களுக்கு அந்த பெல்விக் கன்ஜஷன் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் ட்வின் பேபிஸ் இருக்கிறது, ட்ரிப்ளெட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மல்டிபிள் சர்ஜரிஸ், ஸோ இந்த ஒரு கண்டிஷன் தான் இன்றைக்கி நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய சர்ஜரி பண்ணி அதனால் அடி வயிற்றில் எப்போவுமே வந்து ஒரு கனமான ஒரு உணர்வு, வலி, தொப்பை வந்து பெருசாக இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோமில் தான் வருது. இன்னும் சிலருக்கு பரம்பரை காரணத்தினாலேயும் இந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய வலி வருது. ஸோ இந்த மாதிரி வலி இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து நேரடியாக இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, வேறு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மற்ற தொந்தரவுகள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் அடி வயிற்றில் இருக்கக்கூடிய வெயின்ஸு டாப்லர் ஸ்டடி நம்ம பண்ணி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். கூடவே சிலருக்கு வந்து கால் பகுதிகளிலுமே வெரிகோசிட்டி, அதே மாதிரி ஸ்பைடர் வெயின்ஸ், இந்த கண்டிஷனும் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு பரம்பரையாகவே அந்த இரத்த குழாய்களோட சுவர்கள் வந்து வீக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை எப்படி சரி பண்ணணும்? ஸோ முதல்ல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி செய்யக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கிறது, ஹார்மோனல் டயட் எடுத்துக்கிறது, எதெல்லாம் அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, எதெல்லாம் சேர்த்துக்கணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறது, உடல் பருமன் இருந்தது அப்படின்னா அதை வந்து கரெக்டான மெத்தடில் வந்து குறைக்கிறது. நிறையா பேர் வந்து கிராஸ் டயட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த வெரிகோசிட்டியோட அளவு இன்னும் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து அவங்க தண்ணீரே வந்து சரியாக குடிக்காமல், அதே மாதிரி உணவுப் பொருட்கள் வந்து சரியாக எடுத்துக்காமல், இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அவங்களுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்காகி இதனால் அந்த வெரிகோசிட்டியோட அளவு இன்னும் அதிகமாகிறத பார்க்குறோம். ஸோ கரெக்டான ஒரு கைடன்ஸோட வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப அவசியம். செகண்ட் திங் வந்து நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும். ஸோ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய குடலோட அசைவு இயக்கம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரெகுலராக பவல் மூமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, காலையில் எழுந்த உடனே கரெக்டாக டாய்லெட் போகிற மாதிரி உங்களுடைய உணவு முறைகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு எளிமையான நடைப்பயிற்சி, காலையில் எழுந்தவுடனே ஒரு மெதுவான ஒரு நடைப்பயிற்சி, ஸோ கூடவே முடிஞ்சால் ஸ்விம்மிங்கோ சைக்கிளிங்கோ இந்த ஆல்டர்னேட்டிவாக எது ஒன்றுனாலும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடி வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் திராட்சையோட விதைகளை வந்து எடுத்துக்கலாம். இந்த திராட்சையோட விதைகள் இருக்கக்கூடிய ஒலிகோமெரிக் ப்ரோ ஆந்தோசைன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இரத்த குழாய்களோட சுவர்களில், அந்த கேப்லரிஸோட அந்த சுவர்களில் இருக்கக்கூடிய கொலாஜனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ரிசர்ச்சும் சொல்லுது, மக்களும் பயன்படுத்தி பலன் பெற்றிருக்காங்க. ஸோ அந்த திராட்சையோட விதைகளை வந்து பொடி பண்ணி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெதுவெதுப்பான வெந்நீரோடு எடுத்துக்கும் பொழுது இந்த வெரிகோசிட்டியை நம்ம ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுக்கலாம், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஹெஸ்பெரிடின், ரூட்டின் அப்படிங்கிற அந்த ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய இரத்த குழாய்களை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அடிவயிற்றில் தொடர்ந்து ரொம்ப நாளாக வலி இருக்குது, வேறு எந்த பிரச்சனைகளுமே இல்லை, கூடவே கீழ் முதுகு வலியும் இருக்குது. ஸோ இந்த வலிக்கான காரணம் என்ன எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்கோங்க. அது வந்து பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோமாக கூட வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் உடல் பருமனை குறைக்கிறது, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறது, உணவுப் பொருட்களை ஆரோக்கியமான நல்ல சத்துள்ள உணவுப் பொருட்களாக எடுத்துக்கிறது, கூடவே வந்து யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் விபரீத கரணி ஆசனம், அது கூடவே வந்து சேதுபந்த ஆசனம், இந்த ஆசன பயிற்சிகளெல்லாம் தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த அடி வயிற்றில் இருக்கக்கூடிய கன்ஜஷன், அதாவது வெரிகோசிட்டியை நம்ம குறைச்சிக்கலாம். பட் அதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த பிரச்சனை அந்த பெல்விக் கன்ஜஷன் சிண்ட்ரோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நான் சொன்ன இந்த செயல்முறைகளெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அடி வயிற்று வலியை படிப்படியாக குறைச்சிக்கலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம்,
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க. புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரகக் கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.